சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை நம் மத்தியிலே பெருகட்டும். பிரியமானவர்களே, வார்த்தையை சொல்கிற என்னையும் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து வழி நடத்துவாராக. அவருடைய கிருபைக்குள்ளாய் நம்மை தாழ்த்துகிறேன். வேதம் சொல்கிறது, யாத்திராகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே, சர்வ வல்லமை உள்ளவர் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ளவர் என்ற நாமத்தினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் தரிசனமாகிறார். யெகோவா என்ற நாமத்தினால் அவர் அறியப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் படைத்து ஆள்கிறவர், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நட்சத்திரமும் அவர் சொல்கிற இடத்திலே, அவர் சொல்கிற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. சூரியன் அவர் சொல்கிற இடத்திலே ஆரம்பித்து சொல்கிற இடத்திலே போய் அது அஸ்தமனமாகிறது. ஒவ்வொரு ஜீவராசியும் கர்த்தருடைய வார்த்தையினால் அசைந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நாம தான் எல்லாம் செய்கிறோம், நம்ம பிழைக்கிறோம், நம்ம நடக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் இன்றைக்கு அசைந்து கொண்டு இருக்கிற கால்கள் நாளைக்கு அசையாது. அவருடைய சொல் ஒன்று நம்மை நடத்தி கொண்டிராவிட்டால் இன்றைக்கு பேசுகிற வாய் நாளைக்கு பேச முடியாமல் போய்விடும். அவருடைய சுத்த கிருபையினால் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஜீவராசியும், அது யாராக இருந்தாலும், அவர் படைத்த ஒவ்வொரு ஜீவராசியும் தேவ கிருபையினால் பிழைத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு சர்வ வல்லவர் அவர், எல்லா வல்லமையும் பொருந்தியவர் அவர். அப்படி ஆபிரகாமுக்கு தரிசனமானாராம். அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆதியாகமங்களின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே நமக்கு தெரியும், அவரை அழைக்கிறார். ஆபிரகாமை பார்த்து, நீ உன் இனத்தை விட்டு எல்லாரையும் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அதை நம்பி, அவர் தரிசனமானதனால் அவரை நம்பி, அதுவரை விக்கிரகங்களை செய்து விற்று கொண்டிருந்த ஆபிரகாம், அந்த கடை வைத்திருந்த ஆபிரகாம் சர்வ வல்லமை உள்ளவரை தரிசித்த பொழுது ஒரு வினாடியிலே மாறினவராய் எல்லாவற்றையும் விட்டு புறப்படுகிறார். ஆனால் பாருங்கள், அவருடைய தகப்பன், அவருடைய மனைவி, அவருடைய அண்ணன், இறந்துவிட்ட அண்ணனுடைய மகன் லோத்து, இவர்கள் கூடவே வருகிறார்கள். தகப்பன் இல்லாத பிள்ளை, சித்தப்பா வருகிறேன் என்று பின்னால் வந்தானோ, அல்லது தாத்தா கூட வருகிறார் என்று சொல்லி நான் இருக்க மாட்டேன் என்று கூடவே வந்தானோ தெரியாது. லோத்து அப்படி ஆபிரகாமோடு கடந்து வருகிறான். லோத்து கூட வந்தபடியினால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்த பொழுது எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்தது. வாழ்க்கையிலே சர்வ வல்லமை உள்ளவர் தான் ஆபிரகாமை சந்தித்தார். அவர் தான் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சொல்லலாம், ஏன் ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாமே அப்படின்னு. அப்படி அல்ல, தேவன் வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல அனுமதிக்கிறார். அப்படி கூட வந்த லோத்துவின் காரியங்களினால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பல இடரல்கள் இருந்தது தான். அவனுடைய மேய்ப்பொருளுக்கும் இவருடைய மேய்ப்பொருளுக்கும் வாக்குவாதம் வரும். துறவை குறித்து வாக்குவாதம் வரும். இடத்தை குறித்து வாக்குவாதம் வரும். இவர்களோ பெருகி கொண்டே போனார்கள், இடம் இருக்கவில்லை. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் இதில் ஒன்றிலும் கூட ஆபிரகாம் லோத்தை கடிந்து கொண்டதாகவோ அல்லது அவனுடைய மேய்ப்பொருளை கடிந்து கொண்டதாகவோ சொல்லப்படவில்லை. லோத்தை அழைத்து பேசி, இந்த இடம் போதவில்லை, உனக்கு முதலிலே ஒரு இடத்தை வேண்டுமானால் தெரிந்து கொண்டு நீ கொஞ்சம் தள்ளி போகலாமே என்றுதான் அறிவுரை சொல்கிறார். அவனுக்குத்தான் முதல் இடம் கொடுக்கிறார். ஆண்டவர் அழைத்தது ஆபிரகாமை, இடம் கொடுத்திருப்பது தேவன், பெருக பண்ணி கொண்டிருக்கிறவர் தேவன். ஆனால் அவன் அதை அவ்வளவு சந்தோஷமாய் லோத்துவோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறான். வாழ்க்கையிலே குடும்பத்தாரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் சுபாவம், அவர்களை தாங்குகிற சுபாவம் ஆபிரகாமுக்கு இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிறார், அதை அவன் பகிர்ந்து கொள்ளுகிறான். இந்த தேவ சுபாவம் அவன் தேவனை சந்தித்த ஆபிரகாமுக்கு வந்தது போல தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் கடந்து வர வேண்டும். ஒருவர் தாங்குகிற தன்மை குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அதோடு போகவில்லை, லோத்தை
பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் ராஜாக்கள். இவர் யுத்தத்துக்கு போக வேண்டி வந்தது. அழுக்காமல் யுத்தத்துக்கு போய் லோத்தை மீட்டு கொண்டு வருகிறார். அதன் பிறகும் லோத்து சோதம் குமாராவை நோக்கி செழிப்பான இடம் என்று சொல்லி அங்கே போய் விடுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் எதையாவது மறைப்பேனோ, அவன் தன்னுடைய பிள்ளைகளிடம் நான் செய்கிற எல்லா காரியங்களையும் சொல்லுவானே, அவனிடத்தில் நான் சொல்லட்டும் என்று சொல்லி சோதோமை அழிக்கப் போவதை குறித்து தூதர்கள் மூலமாய் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கேயும் திறப்பின் வாசலில் நின்று போராடுகிறான். கொஞ்சம் நல்லவங்க இருந்தா, 50 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதன் என்று அழைக்கிறார். அவ்வளவு ஒரு உறவு, தினமும் அவரோடு பேசி தினமும் அவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவம். அதனால் தைரியமாக ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவன் கெஞ்சுகிறான். அதன் நிமித்தமாக லோத்து வெளியே கொண்டு வரப்படுகிறான். சோதம் குமராவின் அழிவிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, குடும்பத்திற்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறார் ஆபிரகாம். அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் அவர் சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லி. அதனால்தான் ஈசாக்கு தேவனை தியானம் பண்ண சாயங்கால வேளையிலே வெளியே வந்து அமர்ந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு அந்த தேவனை தரிசித்தான். பிரியமானவர்களே, அவனுடைய பாடுகளிலே அவன் வனாந்திரத்திலே கடந்து போகும் பொழுது தேவன் அவனுக்கும் தரிசனமானார். ஏனென்றால் அவன் புரிந்து கொள்வான், அவர்தான் தேவன் என்று அறிந்தவன். தகப்பன் மூலமாய், தன்னுடைய பாட்டனார் மூலமாய் எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டிருந்த யாக்கோபு மனம் உடைந்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நினைத்தானோ என்னவோ, அவனுக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறார். உயர்ந்த ஏணி, பரலோகத்திற்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருந்த ஏணியிலே தேவன் நின்று அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை நான் திரும்ப இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன், உன்னை கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமை ஒரு பெரிய சந்ததியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அது நிறைவேற்றப்படுகிறது. பிரியமானவர்கள், 75 வயதிலே கடந்து வந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி சாராள் சொன்னது நிமித்தமாக ஆகாரை திருமணம் பண்ணி 86வது வயதில் இஸ்மவேல் பிறக்கிறான். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இல்லை, உன்னை கடற்கரை மணலத்தனையாய் நான் பெருக பண்ணுவேன், உனக்கு சாராள் மூலமாக ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர் திரும்பவும் அழுத்தி சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். உனக்குள் ஜாதிகளை நான் ஆசீர்வதிப்பேன், அதனால் உன்னுடைய பெயர் இனி ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி அவனுடைய பெயரை மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். 100வது வயதிலே ஆபிரகாமுடைய கரத்திலே ஈசாக்கு கொடுக்கப்படுகிறார். எவ்வளவு மகிமை என்று பாருங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது மாறுவதில்லை. அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல. பிரியமானவர்களே, அவர் தான் சொன்னதை நிறைவேற்றுவார். வசனித்து சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த ஆபிரகாமின் சந்ததியான நம்மோடு கூட அவர் உலாவி, நம்மோடு கூட ஜீவித்து, நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவராய், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராய், நம்மோடு பேச விரும்புகிறவராய். நாம தான் போறதில்லை, உட்கார்ந்து அவரோடு பேசினால் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி ஒரு ஜீவன் உள்ள தேவனை நாம் நமக்கு தேவனாக பெற்றிருக்கிறோம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், கடைசி வரை ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய மரணத்தின் போது அவரால் வெளியே அனுப்பப்பட்ட இஸ்மவேலும் வந்து அவனும் ஈசாக்குமாக நின்று அவருடைய அடக்கத்தை நடத்துகிறார்கள். எவ்வளவு மகிமை என்று பாருங்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய வாஞ்சைகளை தூக்கி எறிந்து விடுகிறவர் அல்ல. ஏனென்றால் அவருக்கு தெரியும் ஆபிரகாம் இஸ்மவேலை எவ்வளவாய் நேசித்தார் என்று தெரியும். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று கெஞ்சினார். அவர் சொன்னார், நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவனையும் கடைசி வேளையிலே கொண்டு வந்து ஆபிரகாமை சந்தோஷப்படுத்தி அவருடைய மரணத்தை சந்திக்க வைத்தார். அவ்வளவு கரிசனை, அவ்வளவு நம்மை குறித்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவன் நமது வாழ்வில் செய்த காரியங்களை நம்முடைய தாழ்விலே நினைக்க வேண்டும். அவர் வாழ்வு காலத்தில் அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் சற்று ஒருவேளை தாழ்ந்து போவோமானால், பிரச்சனைகளை நாம் சந்திப்போமானால், அந்த நாட்களிலே அவர் வாழ்வு காலத்திலே நமக்கு செய்த காரியங்களை நினைத்து அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபை அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் ஆற்று மணலிலே கிடந்து புரண்டு அவருடைய கால்களை பிடித்து கொண்டு ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டான்.
செபிக்க வேண்டியவர்களாய், போராடி கேட்க வேண்டியவர்களாய், அவருக்கு பிரியமானதை ஆண்டவரே நீர் சொன்ன காரியங்களை எனக்கு செய்தருளும் என்று சொல்லி அவருடைய காலை பிடித்து கொண்டு கெஞ்ச வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். கட்டாயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. அதுபோல எசேக்கியா ராஜா என்ற ஒரு ராஜாவை 2 நாளாக உங்களின் புத்தகத்திலே நாம் சந்திக்கிறோம். அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையாக எல்லா காரியங்களையும் செய்கிறார். 29:3 2 நாளாகவும் 29:3 வாசிக்கிறோம். அவர் ஆலயத்தை திறந்து கதவுகளை எல்லாம் பழுது பார்த்து எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணி அப்படியே பழுதுபட்டு கிடந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார். தேவனுடைய காரியங்களில் அவ்வளவு செம்மையாக எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொண்டு வந்தார். அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். ஏனென்றால் ஒரு ராஜா, அவர் வரவேண்டிய ராஜ வம்ச வழியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா எவ்வளவோ வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் தேவனுடைய காரியங்களிலே அவ்வளவு முழு உண்மையோடு இருந்தபடியினாலே ஆண்டவர் அவருடைய நாட்களை கூட்டி கொடுத்தார். 15 வருடங்களை இந்த வியாதி படுக்கையிலே கூட்டி கொடுத்தார். ஆனால் தேவன் ஆசீர்வதித்த பிறகு எசேக்கியா மன மேட்டிமை உள்ளவனானான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, நாட்கள் நீட்டித்து கொடுக்கப்பட்ட பின்பு, பாபிலோன் தேசத்து ராஜா அவனை சுகமானான் என்று கேட்டு அதை கண்டு அவனை வாழ்த்த வந்த பொழுது அவனுக்கு தன்னுடைய எல்லா பொக்கிஷங்களையும் திறந்து காட்டினான். அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்த பலத்தினால் நான் காரியங்களை செய்தேன். அதை செய்தபடினால் எனக்கு அவர் வாழ்வை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த எல்லா காரியங்களையும் எனக்கு நான் ஏன் காட்ட வேண்டும் என்று யோசிக்காமல் மனம் எட்டுமையினால் தான் சம்பாதித்தது போல தனக்குரியது போல எல்லாவற்றையும் திறந்து காட்டினான். பிரியமானவர்களே, ஆண்டவர் கோபத்தினால் உன்னை அவர் மட்டுப்படுத்த நினைத்த பொழுது அவன் சொன்னான், என் காலத்தில் இல்லை, என் மகன் காலத்தில் தான் ஆண்டவரை நீங்க இது பண்ண போறீங்க, கஷ்டங்கள் வரப்போகிறது என்று சொல்லி அவன் விட்டுவிட்டான். அவன் திறப்பிலே நிற்கவில்லை. தன் மகனுக்கு அவன் எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்திருக்கவும் இல்லை. அதன் நிமித்தமாக மனாசே தேவனை விட்டு விலகி வாழ்ந்தான். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு தேவனை குறித்த காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் எப்படி பலி கொடுக்க ஆபிரகாம் கட்டைகளை பிளப்பான், கழுத மேலே வைப்பான், அக்னியை எடுத்துக்கொண்டு போவான்னு தெரியும். அதனால தான் ஈசாக்கையும் கூட்டிக்கிட்டு போன போது யாரும் தடுக்கவில்லை. அவர்களுக்கு வழிமுறைகள் தெரியும், தேவனை ஆராதிக்கும் முறைமைகள் தெரியும், எல்லா காரியங்களையும் ஆபிரகாம் சொல்லி கொடுத்திருந்தான். அதுபோல பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்க, ஜெபிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே நமக்கு பலன் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு வினாடி கண்களை மூடி கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஆராதனை, உம்முடைய வழிமுறைகளை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க, வேதத்தை கற்றுக் கொடுக்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அது ஒரு ஊழியம் அப்பா. குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடினமான காரியம்தான், அதுவும் காலங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, பிள்ளைகள் எதிர்த்து நிற்கிற இந்த காலங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் தொடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலே சந்திக்கிறீர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர், அதை துச்சமாக எண்ணாதபடிக்கு கர்த்தாவே உமக்கென்று ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக. உம்முடைய காரியங்களை மேற்பட்டுக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பலன் கொடுப்பீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.